பச்சையாக சொல்லணும்னா when I watched my first film with an audience in a theater, I felt naked. I've never felt more naked in my life. எனக்கு தெரியுது யாருக்கும் படம் பிடிக்கலன்னு தெரியுது, எனக்கும் படம் பிடிக்கல. சினிமாவில் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இதான் என் கதி அப்படின்னு ஒரு டீப் டைவ் ஒன்று அடித்தாதான் ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு யூ நீட் டு இன்வெஸ்ட் டைம். இந்த ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னா வராதிங்க சினிமாவுக்கு. யாரோ ஒரு இன்டர்வியூல ஏதோ ஒன்று சொன்னாங்க, அதில் ஒரு லைனை மட்டும் எடுத்து போட்டாங்க ஒரு மீம் பேஜில், அப்படின்னா எல்லாருக்கும் அது மேலே ஒரு ஒப்பீனியன். Sometimes I feel like, you know what, it's not worth it. It's okay. Somebody said something. It's okay. You can let that be. Let go. You can let that be. But உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் லவ் அப்படிங்கிற ஐடியாலஜி எப்படிலாம் மாறி இருக்கு? Cinema that you consume, everything around you, male gaze that is so prevalent in pop culture and in cinema always teaches you to view women as an object of sexual desire. எட்டு வருஷமா வந்து தமிழ் பக்கம் உங்களை பார்க்கல, தமிழ் இன்டர்வியூல நீங்க இல்ல, தமிழ் படங்கள்ல நடிக்கல, மாஸ்கோவின் காவேரியில தான் உங்க கரியர் ஆரம்பிச்சது. ஏன் பிளான் பண்ணிலாம் இல்லைங்க. ஆனால் எங்கேயோ நான் ஆக்சுவலி முதல் 3 படம் தமிழில் தான் பண்ணேன். தமிழில் 3 படம் பண்ணதுக்கப்புறம் முதல் படம் வந்து தெலுங்குல பண்ணது அந்தாள ராட்சசின்னு. ஸோ தேட் டிட் வெல். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு சரி தெலுங்குல போயிட்டு ஓகே தெலுங்குல ஒரு படம் சான்ஸ் கிடைக்குது போய் பண்ணுவோம் அப்படின்னு அங்கே போய் பண்ணேன். பார்த்தா அந்த படம் நல்லா பண்ணிச்சு. So then that gave me an identity, suddenly gave me a better career path. I want to talk a lot about girlfriend, but adukku munnadi I just also want to talk a little about you because நீங்க ரொம்ப நாள் ஆச்சு பேசி அப்படின்றதுனால. இன்னைக்கு வந்து நிறைய மாறிடுச்சு உலகம். we are at AI stage. நம்ம வந்து பிறந்து வளர்ந்த சமயத்துலலாம் மேபி கேட்ஜெட்ஸ் கூட கிடையாது, மொபைல் ஃபோன் கூட வந்து மெதுவாக தான் வர ஆரம்பிச்சுது. என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம லைஃப்பில் வந்து இவால்வ் ஆகிற சமயத்தில் பார்க்குற சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் தான் நம்மளை யோசிக்க வச்சு இந்த மாதிரி பெரிய ஒரு பிரதிபலிப்பை வந்து உண்டாக்குது. கண்டிப்பாக. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் உங்கள் லைஃப்பில் இதே மாதிரி நீங்கள் பார்த்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்ததோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நடந்ததோ இன்னமும் வந்து உங்களை யோசிக்க வச்சுட்டே இருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? இமீடியட்லி ஃபார்மிங் ஒப்பீனியன்ஸ், ரைட்? உங்கள் சோஷியல் ஸ்டாக்கே உங்கள் சோஷியல் வேல்யூவே நீங்கள் சொல்கிற ஒப்பீனியன்ஸை பொறுத்து தான். அண்ட் இது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா அது ஒரு டாபிக் வந்து ஹாட்டாக இருக்கும் போது அப்போவே நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் சொல்லணும், அதுக்கப்புறம் சொல்லி யூஸ் இல்லை. ஆமாம். ஸோ லாட் ஆஃப் பீப்புள் ஸ்டார்டட் ஃபீலிங் டெம்ப்டட். ஐ திங்க் தட் இஸ் ஆல்ரெடி கமிங் டவுன், பட் லாட் ஆஃப் பீப்புள் ஸ்டார்டட் கெட்டிங் டெம்ப்டட் டு ஹேவ் தேர் ஒப்பீனியன்ஸ் பீயிங் வாய்ஸ்ட் அவுட் இமீடியட்லி, ரைட்? ஸோ அது என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்ட்ராங் ஸ்டாண்ட், ஒரு ஒப்பீனியன் வந்து நம்ம இப்போ உட்காந்து பேசும்போது நீங்களும் நானும் வந்து வி கேன் ஹேவ் அன் ஆர்குமெண்ட். பட் ஒருத்தர் வந்து நம்ம டெம்பரேச்சர் என்ன, எந்த இன்டென்ஷனோட சொல்கிறோம், என்ன ஒரு டோனாலிட்டியில் சொல்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கேஸ் பண்ண முடியும் when it's face to face. பட் நீங்கள் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் எழுதி போட்டுடுறீங்க, அது படிக்கிறவங்க அவங்க இருக்கிற மூடில் அவங்க இருக்கிற கான்டெக்ட்ஸில் அவங்க அன்னி தேதிக்கு இருக்கிற அந்த அவங்க லைஃப்பில் நடக்கிற ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ் வச்சு அவங்க ஒரு பர்டிகுலர் மூடில் அதை படிக்கிறாங்க, அவங்க வேறு மாதிரி எடுத்துக்கிறாங்க. அதனால கொஞ்சமாக நான் என்ன பார்க்க ஆரம்பிச்சேன்னா, ஒன்று ஒப்பீனியன் ஒன்று இருந்தே ஆகணும், அதை வெளில சொல்லியே ஆகணும். அந்த ஒப்பீனியனை அது எல்லாரும் வந்து சொல்கிறதுனால அது ஒரு சின்ன ஒப்பீனியன் அது ஒரு பயங்கர ஸ்ட்ராங் ஆகிறதும் அது ஒரு டிஸ்கோர்ஸாகவும் ஒரு டிபேட்டாகவும் ஒரு சில விஷயம்னா டிஸ்கோர்ஸ் டிபேட் நடக்கணும். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் ஃபென்டாஸ்டிக் தட் வி ஹேவ் சோஷியல் மீடியா டுடே. சோஷியல் மீடியானால நான் என் லைஃப்பில் சந்திச்சிருக்க முடியாத சில பேர்லாம் அவங்களோட கருத்து என்ன, அவங்க லைஃப் எப்படி வாடுறாங்க, அவங்க சிந்தனை என்ன, அவங்க ஏன் இப்படி யோசிக்கிறாங்க அப்படிலாம் தெரிஞ்சுக்க முடியுது. அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் யாரோ ஒரு இன்டர்வியூல ஏதோ ஒன்று சொன்னாங்க, அதில் ஒரு லைனை மட்டும் எடுத்து போட்டாங்க ஒரு மீம் பேஜில், அப்படின்னா எல்லாருக்கும் அது மேலே ஒரு ஒப்பீனியன். Sometimes I feel like, you know what, it's not worth it. It's okay. Somebody said something. It's okay. You can let that be. You can let that be. But அதனால என்ன ஆகுதுன்னா ஒரு 15 வருஷம் முன்னாடி எடுத்துக்கோங்களேன். இப்போ அரசியலை பொறுத்தி உங்களுக்கு ஒரு வேர்ல்டு வியூ இருக்கலாம், எனக்கு ஒரு வேர்ல்டு வியூ இருக்கலாம், எனக்கு ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்கலாம். அது கம்ப்ளீட்லி ஒரு ஆப்போசிட் எண்ட் ஆஃப் தி எக்ஸ்ட்ரீமில் இருக்கலாம். But we used to sit and talk. Yeah. That wouldn't come in the way of you and me becoming friends, for example. Yeah. And sometimes in my own family, என் குடும்பத்திலேயே வந்து நிறைய பேர் எனக்கும் அவங்களுக்கும் extremely opposite political leanings இருக்கும். But they never got in the way of forming a bonding with somebody or forming a connection with somebody. Communication இருக்கணும். அது கொஞ்சமா மிஸ் ஆயிட்டே இருக்குல்ல, அது தூரம் வராங்க இந்த ரெண்டு செக்ஷனும். அது பாலிடிக்ஸா இருக்கலாம், இல்ல சம்திங் as simple as ஒரு சிஎஸ்கே ஃபேனுக்கும் ஆர்சிபி ஃபேனுக்கும், இல்ல ஒரு எஸ்ஆர்ஹெச் ஃபேனுக்கும் ஒரு ஆர்சிபி ஃபேனுக்கும் நடக்கிற சண்டையா இருக்கலாம்,
எல்லாமே ஒரு மீன் ஸ்பிரிட்டட் ஆயிடுச்சு. திஸ் இஸ் வாட் ஐ மீன் பை போலரைசேஷன். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் த ஒன் திங் ஐ நோட்டிஸ். நீங்க பேசும்போது சொன்னீங்கல்ல, ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி a director, ஆக்டிங் ஹேப்பன் பை ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி. பட் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்போ எஸ்ஜே சூர்யா சார் எடுத்துக்கோங்க, இல்ல வந்து இப்போ பிரதீப் ரங்கநாதன் எடுத்துக்கோங்க, அவங்க எல்லாருமே நான் ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், பை சான்ஸ் நான் வந்து இதுதான் என்னோட ரூட்னு சொல்லி டைரக்ஷன்ல வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, நீங்க எக்ஸாக்ட் ஆப்போசிட். அதுல நான் ஃபர்ஸ்ட் நான் பாம்பேல வேலையை விட்டுட்டு வரும்போதே ஒரு கிளாரிட்டியோட தான் அங்கே வந்தேன். நான் எப்போதும் எல்லா இன்டர்வியூலையும் சொல்லுவேன், என்ன கேட்பாங்க, வாட் இஸ் த ஒன் அட்வைஸ் யூ வில் கிவ் டு ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸ் ஆர் ஃபில்ம் மேக்கர்ஸ், நான் எப்போதுமே தான் சொல்லுவேன். சினிமாவில் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இதான் என் கதி அப்படின்னு ஒரு டீப் டைவ் ஒன்று அடித்தாதான் ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு யூ நீட் டு இன்வெஸ்ட் டைம். அதுக்கான அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிவோஷன், அந்த ஒரு டைம் அதை நீங்கள் கொடுத்தா தான் சினிமா வில் கிவ் யூ பேக். இந்த ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னா வராதிங்க சினிமாவுக்கு. ஃபஸ்ட்டு நான் சினிமாவில் கற்றுக்கிட்டது என்னென்னா, நம்ம எல்லாருமே இருக்கோங்க, எல்லாருக்கும் வேறு தொழில் இருக்கும். இப்போ இவர் இருக்காரு, நீங்கள் வந்து கேமரா நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க இல்லையா? ஸோ இப்போ இல்லை ஒரு கார்ப்பரேட்டில் வேலை பண்ணுறவங்க இருப்பாங்க. என் ஆஃபீஸில் என்ன நடக்குது, நான் வேலை ஒழுங்காக பண்ணுறேன்னா இல்லையா, நான் ஒரு க்ரோத் பாத்தில் இருக்கேன்னா இல்லை நான் வெள்ளை தள்ளுற நிலைமையில இருக்காங்களா, யாருக்குமே எதுவுமே தெரியாது. நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன்னா என் ஆஃபீஸில் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. சினிமா எப்படின்னா, வெள்ளிக்கிழமை ஊர் உலகத்துக்கே நீங்கள் ஹிட் ஆஃப் ஃப்ளாப்பாக தெரியும், ஊர் உலகத்துக்கே நீங்கள் சக்ஸஸாக ஃபெயிலியரான்னு தெரியும். ஃபஸ்ட்டு அது டீல் பண்ண கற்றுக்கிட்டேன். இட்ஸ் லைக் லிட்ரலி பச்சையாக சொல்லணும்னா, when I watched my first film with an audience in a theater, I felt naked. I've never felt more naked in my life. And I came out, நான் ஒரு 45 மினிட்ஸில் நான் வெளியே வந்துட்டேன். இன்டர்வியூலாம் முன்னாடியே வெளியே வந்துட்டு நான் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு தெரியுது யாருக்கும் படம் பிடிக்கலன்னு தெரியுது, எனக்கும் படம் பிடிக்கல. ஸோ நான் வந்துட்டு ஓகே, நீ சினிமாவில் சர்வைவ் ஆக போகிறேன்னா ஃபஸ்ட்டு இதை கற்றுக்கணும். இந்த வெக்கம் கிக்கெல்லாம் பார்த்தா நடக்காது. அதாவது நீங்கள் இப்போ இன்னைக்கு கூட இன்ஃபேக்ட் த மோர் யூ க்ரோ இன் சினிமா, ஐரானிக்லி இஃப் யூ ஹேவ் தட் இன்செக்யூரிட்டி, ஐயோ ஊர் உலகத்துக்கே என் படம் ஹிட் ஆஃப் ஃப்ளாப்பான்னு தெரிஞ்சிச்சு, எல்லாரும் என்ன ஜட்ஜ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற பயமோ இன்செக்யூரிட்டியோ உங்களுக்கு இருந்துச்சுன்னா, த மோர் யூ க்ரோ தட் வில் ஒன்லி காம்பவுண்ட். ஏன்னா ஒரு சின்ன பையனோ ஒரு சின்ன படம் பண்ணும்போது நீங்களா போய் சொல்கிற வரைக்கும் பாதி பேருக்கு அவங்க படம் வந்திருக்கீங்கன்னே தெரியாது, சைலண்டாக எஸ்கேப் ஆகிடலாம். The more you grow, the more you make a name for yourself, the more popular you become, the more established you are. உங்கள் படம் வருதுன்னு ஊர் உலகத்துக்கே தெரிய வரும். அந்த படம் ஃப்ரைடே அன்னைக்கு நல்லா போகுதா, எல்லாரும் திட்டுறாங்களா இல்லை கொண்டாடுறாங்களான்னு ஊர் உலகத்துக்கே தெரிய வரும். நீங்கள் உங்கள் கேட்டட் கம்யூனிட்டியோ இல்லை உங்கள் காலனியோ இல்லை உங்கள் அடுத்த செட்டுக்கோ என்டர் பண்ணும்போது அங்கே நின்று உங்களை பார்க்குறவங்க எல்லாருக்கும் நீ சொதப்பினியா இல்லை ஒழுங்காக பண்ணிருக்கியான்னு தெரிய வரும். ஸோ அந்த வெக்கம், அந்த இதுக்கு பயந்துட்டா சினிமாவில் முன்னேறவே முடியாது அப்படின்னு ரொம்ப சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டேன். ஐ திங்க் தட் வாஸ் மை பிக்கெஸ்ட் டேக்அவே அண்ட் லெசன் இன் சினிமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த லவ் அப்படிங்கிற விஷயம் வந்து முதல்ல நம்ம எங்கெல்லாம் அதை கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பா, நம்மளோட சகோதரர்கள், அவங்களோட உறவுகளில் வந்து லவ் எப்படி இருக்குது, ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்குது, அடுத்தது சினிமா, அப்புறம் நம்ம படிக்கிற புக், இதோட தாக்கம் தான். You have directed Girlfriend in your 40s ன்னு சொல்லலாமா? Okay, 44 now. அப்போ உங்களோட டீன்லேருந்து 20ஸ்லேருந்து 30ஸ்லேருந்து 40ஸ்ல இந்த ரிலேஷன்ஷிப் லவ் அப்படிங்கிற ஐடியாலஜி எப்படிலாம் மாறி இருக்கு, டிரான்சிஷன்ஸ் வந்திருக்கு? நிறையா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு யங் ஏஜில் வந்து எஸ்பெஷலி ஒரு பர்டிகுலர் டீனேஜில் ஒரு பர்டிகுலர் ஏஜ் ஒன்று வருங்க. ஹார்மோன் ஸ்டார்ட் ரேஜிங் ஃபார் பாய்ஸ். ஐ டோன்ட் நோ ஹவ் இட் இஸ் ஃபார் கேர்ள்ஸ், பட் ஆர் ஹார்மோன் ஸ்டார்ட் ரேஜிங் அண்ட் த ஹோல் வேர்ல்ட், பாப் கல்ச்சர், த சினிமா that you consume, everything around you feeds into that, which is that the male gaze that is so prevalent in pop culture and in cinema always teaches you to view women as an object of sexual desire. And everything around you feeds into this, and you're also at an age where you're hormonally raging. If at that age you already have healthy friendships with some people from the opposite gender of your age, slightly elder, younger, everything, அது வந்து ஒரு கவுண்டர் பேலன்ஸ் மாதிரி நார்மலைஸ் பண்ணிடும் எல்லாத்தையும். It's like they're also human beings, they have feelings, so they're not just objects of sexual desire, which is why you see that boys who are raised by families where, or go to schools where boys and girls separate தான் உட்காரணும், சேர்ந்து உட்கார கூடாது, இந்த மாதிரி ஸ்கூல் காலேஜ்லாம் இருக்குங்க, பிஜி காலேஜ்லாம் இருக்குங்க, இருக்கு இன்னமும் இருக்கு. ஸோ அங்கே வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணாத அப்படின்னு சொன்னா அந்த ஒரு யங் மைண்டுக்கு வந்து அதை தான் பண்ணணும்னு தோணும்ல. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யூ கிரியேட் ஒன் எனிக்மா அரவுண்ட் தி ஆப்போசிட் ஜெண்டர், and then there is pop culture and cinema and everything constantly feeding into the very very hyper sexualized male gaze, that for you your only experiences with women are the one that you see in ads or in films, and they're shot through a male gaze by a man usually, and they're very hyper sexualized. So then
your only notion of a woman is that of an object of sexual desire and nothing more, right? Right. So luckily, like I said, our batch girls who made that effort, இந்த பசங்க எவ்வளோ திருந்த மாட்டாங்க, சீத்தாங்கோல் லூசு பசங்க மாதிரி சுற்றிட்டு இருப்பாங்க, அவங்களாம் வந்து ஃப்ரெண்ட் ஆனாங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் இட் செல்ஃப் வாஸ் தட் அவங்களும் மனுஷங்க, அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும். ஸோ லக்கிலி ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டே ஓரளவுக்கு ஹெல்தியாக இருந்துச்சு. நோ கிரெடிட் டு மீ because of foundation set பண்ணிட்டீங்க நல்லா. And then art played a massive role in my life in my late teens and the kind of films I was getting exposed to. நம்ம பிறந்து வளரும் போது எஸ்பெஷலி அந்த டைம்ல ஒரு சின்ன குக்கூனுங்க அது. நம்ம 2 தெரு, இந்த தெரு பக்கத்து தெரு, போற ஸ்கூலு, அங்க இருக்கிற டீச்சர்ஸ், கிளாஸ்மேட்ஸ், இதுக்கு மேல ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன குக்கூன் அது. அண்ட் அந்த குக்கூன்ல நீங்க ஜென்ரலி பாத்தீங்கன்னா அது ஒரு ஹோமோஜனைஸ்டா இருக்கும். அந்த இந்த மாதிரி இந்த லொக்காலிட்டி இதெல்லாம் அமைக்கிற விதானமே நீங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி மக்களா ரொம்ப ஹோமோஜனைஸா தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எல்லாருக்கும் அதே மைண்ட் செட், அதே தாட் ப்ராசஸ் தான் இருக்கும். இன்க்ளூடிங் கமிங் பேக் டு யுவர் கொஸ்டின், டஸ் யுவர் ஒப்பீனியன் ஆஃப் லவ் சேஞ்ச்? ஸோ there was this on one hand and then there was suddenly, because இந்து பேப்பர் படிச்சு இங்கிலீஷ் ஃபாஸ்ட்டாக படிக்க முடிஞ்சதுனால உலகம் முழுக்க எடுக்கிற படம்லாம் பார்க்க ஆரம்பிக்கணும். அந்த காலத்தில் வந்து பார்சல் மேனரில் டிவிடி வர ஆரம்பிச்ச பார்சல் மேனர் போனீங்கன்னா திருப்பி பார்ப்பாங்க. ஸோ அப்போல்லாம் சினிமா போயிட்டேங்க. ஸோ அங்கே போயிட்டு அண்ணா இந்த ஜாப்பனீஸ் படம் வந்துச்சா, இந்த கொரியன் படம் வந்துச்சா, இட்டாலியன் படம் வந்துச்சா, ஸ்பானிஷ் படம் வந்துச்சான்னு இதெல்லாம் பார்க்கும்போது ஓ இப்படியும் வாழ்கிறாங்களா, இப்படி யோசிக்கிறாங்களா. அந்த குக்கூனை விட்டு தாண்டி வெளியே வரும்போது then your mindset also starts getting shaped a certain way. You start becoming more open minded, you develop critical thinking. Because I had this foundation, I was a certain kind of guy. I think I also attracted the right kind of energy. I think that's in true. terms of the women in my life. That's true. என்ன பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என் பொண்டாட்டி ஹோம் மேக்கர் கிடையாது. என் பொண்டாட்டியை சம்பாதிக்கிறா, she has a career of her own, I have a career of my own. எங்க 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, என் காசு எந்து, உன் காசு வந்து சேர்ந்து செலவைக்க வேண்டியதில்ல, நம்ம 2 பேர் காசும் இருக்கு. அப்போ கணக்கு இல்லாமல் நம்ம பார்த்து செலவைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்க மேலே செலவைக்கிறோம், வாட் எவர். இது வரைக்கும் நீ இந்த வருஷம் எவ்வளோ சம்பாதிச்ச, நீ எவ்வளோ டேக்ஸ் கட்டின, உன் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு நான் கேட்டதே கிடையாது. எனக்கு நிஜமாவே என் பொண்டாட்டி நெட் அசெட்ஸ் என்னன்னு எனக்கு தெரியவே தெரியாது. என் பொண்டாட்டி என் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு தெரியவே தெரியாது. சில சமயம் ஏதோ பேசிக்கணும், சேர்ந்து ஒரு டெசிஷன் எடுக்கணும்னு டிஸ்கஸ் பண்ணுமே தவிர அவள் ஏர்னிங்ஸ்லையோ அவள் ஃபைனான்சஸ்லையோ நான் வந்து தலையிட்டதே கிடையாது. எனக்கு தெரியவே தெரியாது என்ன நடக்குதுன்னு. The women in my life have had a massive impact on me on shaping my opinion of love. And loveனாலே என்ன, obviously ஒரு ஏஜ்ல இருக்கிறது இப்போ, like as a man who's been married for 12 years now, I know what love is. Love is that I could have had the best day in the world, I could have had the worst day in the world, but when I get back home and look into my wife's eyes and without me having to tell her anything, she knows what kind of a day I've had, and just the strength and the comfort you get from, she knows how to look at you. Today, that is love. There is nothing more important in this world than that. So beautiful. So yeah, that is what I meant in that post, that look my wife gives me, knowing what kind of a day I've had. Meri nazar se tum dekho to yaar. Yeah, the lyrics of the song. That's so beautiful. ஒரு காலேஜ்ல இருக்கிற பையன் வந்து இந்த பொண்ணை வந்து நான் டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இதோ அந்த பொண்ணு இருக்கால அவ வந்து நான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், இப்படியே சொல்றாங்க. See, I think இது பயங்கர ஒரு பர்சனல் விஷயங்க. ஒருத்தர உட்காந்து வச்சு கேட்டால் தான் அவங்க ப்ரெஜுடிஸ் என்ன, அவங்க பயஸ் என்ன, அவங்க தாட் ப்ராசஸ் என்ன, ஏன் இது சொல்கிறாங்கன்னு அவங்களுக்கு கேட்டால் தான் தெரியும். I know what you mean. There is this section of men who think கல்யாணம் வரைக்கும், அதாவது அது எங்கேருந்து வருதுன்னா, எங்கள் ஜெனரேஷன் எங்களுக்கு ஒரு இமீடியட் அடுத்த ஜெனரேஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா we've grown up seeing our women, our mothers, more importantly, our grandmothers, our aunts, and so திடீர்னு ஒரு ஃப்ரிக்ஷன் ஒன்று போடுது. ஏன்னா குளோபலைசேஷன் நடக்குது, ஜாப் மார்க்கெட் ஓப்பன்ஸ் அப், அண்ட் தென் சடன்லி விமன் ஆர் கமிங் அவுட் ஆஃப் தேர் ஹவுசஸ். இன்னைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் படம் பார்த்துட்டு ஃப்ரம் வெரி வெரி வெல்தி, வெல் எஜுகேட்டட், பவர்ஃபுல் ஃபேமிலிஸ், த நம்பர் ஆஃப் விமன் ஹூ ரோட் டு மீ சேயிங் ஐ எம் அ குவாலிஃபைட் டாக்டர், ஐம் சிட்டிங் அட் ஹோம். ஏன்னா எனக்கு போய் வேலை செய்யணும்னு கேட்டால் சிம்பிளாக எதுக்கு நம்ம காசு தேவையில்லை அப்படின்னு உட்காந்து வச்சுட்டாங்க வீட்டில். அப்படின்னு இன்னைக்கும் ஃபுல்லாலாம் மாறல, ஆனால் அட்லீஸ்ட் இன் பாக்கெட்ஸ் it has changed. So இந்த நான் பார்த்து வளர்ந்த ஜெனரேஷனே வேறு. அவங்க ரோலே என் லைஃப்பில் என்னென்னா என் நீடெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறது, இவங்க ஏன் வேறு மாதிரி இருக்காங்க, அந்த ஃப்ரிக்ஷன் இருக்குல்ல, அதை ரேஷனலைஸ் பண்ண முடியல. ஆர்ட் பிளேட் அ மேசிவ் ரோல் தேர். ஐ திங்க் உலகத்தில் பல இடங்களில் எடுக்கிற சினிமாக்களாக இருக்கட்டும், இல்லை இங்கேயே நம்ம கேபி சார் எடுத்த சில படங்களாக இருக்கட்டும், இல்லை தெலுங்குல கே விஸ்வநாத் சார் எடுத்த சில படங்களாக இருக்கலாம், ஹிந்தியில் எடுத்த சில படங்களாக இருக்கலாம். There's another important topic which I wanted to ask. ஏன்னா you're 12 years into the marriage. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நான் நிறையா பார்க்குற ஒரு விஷயம் இது. அதாவது இந்த மேரேஜோட இனிஷியல் 5-6 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிற ப்ராப்ளம் இன்னைக்கு காலகட்டத்தில் நிறையா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மேரேஜில் வந்து எதுவும் அப்யூஸ், டாக்ஸிசிட்டி அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. அட் த சேம் டைம்
ஒரு லவ், ஒரு கேர், ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு சப்போர்ட் அதுவும் நாங்கள் இழந்துட்டோம். இட்ஸ் நாட் தட் வி லவ் ஈச் அதர், வி டோன்ட் ஹேட் ஈச் அதர் ஆல்சோ. அந்த இன்பிட்வீன் இடத்துல நாங்கள் இருக்கோம். இது ஒரு ரீசனா, இதனால செப்பரேட் ஆகுறதா, அதனால நாங்கள் ஒரு ஹாஸ்டல் பட்டீஸ் மாதிரி ஒரே வீட்டில் உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. பட் அந்த 40க்கு அப்புறம் ஒரு பீரியட் ஆஃப் ஒரு டெக்கேடுக்கு அப்புறம் இருக்கிற மேரேஜில் அவங்க கம்ஃபர்ட் there is a monotony, there is a question of எங்க ரெண்டு பேருக்குள்ள spark is gone. Yes. உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல அதை நீங்க கோ த்ரூ பண்ணிருக்கீங்களான்னு தெரியல. யா பட் தே சே இதெல்லாம் ரொம்ப சில்லி, இது ஒரு எக்ஸ்கியூஸ்னு சொல்லிட்டு நாங்க பிரிய முடியாது. ஆனா நிஜமாவே நாங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா இல்ல. ப்ராபபிலி வில் பி ஹாப்பியர் இஃப் வி ஆர் அவுட் ஆஃப் த மேரேஜ். Again, I think it should be case to case, right? I mean, இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க, if they feel பிரச்சனைன்னு எதுவும் இல்லை, பட் அட் த சேம் டைம் பெருசாக ஒரு ஸ்பார்க்கும் இல்லை, பட் அது ஒரு லைக் என் ஃபர்ஸ்ட் படத்தில் ஒரு டயலாக் இருக்குங்க. என் பாட்டி என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், தாத்தா இறந்ததுக்கப்புறம் அப்போ பாட்டியை பார்த்தது, அதுக்கப்புறம் நான் வெளியூரில் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் எங்கள் பாட்டியை நான் திரும்பி பார்த்தேன். அதை என் பாட்டி கிட்ட கேட்டேன், என்ன பாட்டி ஓகேயா, எப்படி இருக்க பாட்டி, தாத்தா மிஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டேன். எங்கள் பாட்டி ஒன்று சொன்னாங்க, அது அப்படியே அச்சடிச்ச மாதிரி ஆயிடுச்சு எனக்கு மனசில். என் ஃபஸ்ட்டு படத்தில் வந்து டயலாக் எழுதியிருப்பேன். பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் ஜென்ரேஷன் எங்களுக்கு லவ் கிவெல்லாம் ஒன்றும் தெரியாது, உங்கள் தாத்தா மூஞ்சி கூட சரியாக பார்க்கல கல்யாணம் பண்ணிக்கும் போது, லவ்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு வந்து சண்டை போடணுன்னாலும் சரி, ஆசையாக பேசணுன்னாலும் சரி, கூட உட்காந்து ஒரு பாட்டு கேட்கணுன்னாலும் சரி, டிவி பார்க்கணுன்னாலும் சரி, சமைச்சு போடணுன்னாலும் சரி, அவர் ஒரு ஹேபிட்டு. காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் அந்த மனுஷன்தான் என் கூடயே இருந்தவர். 45 வருஷம் 50 வருஷம் சேர்ந்து வாழ்ந்தாங்க. ஸோ ஷி சேட், இந்த லவ் கிவ்லாம் எனக்கு என்னன்னு தெரியாது, ஆனால் அந்த ஹேபிட் திடீர்னு போயிடுச்சுடா. காலையில் இருந்தால் என்ன பண்ணணும்னு தெரில, ஒரு டைரெக்ஷனே இல்லாமல் இருக்குது லைஃபு. ஏதாவது ஒன்று பண்ணணுன்னா கூட யாருக்காக பண்ணணும்னு புரியல. ஏதாவது ஒரு சண்டை போடணும் கோவம் வந்தால் கூட எனக்கு சண்டை போடுறதுக்கு யாரும் இல்லை. அந்த உரிமை எனக்கு வேறு யார்கிட்ட இருக்குது. உங்கள் தாத்தானா போய் எப்போ வேணா திட்டுவேன், அவர் என்ன திட்டுவார். அந்த உரிமை இப்போ யார்கிட்டையும் இல்லை. திடீர்னு என்ன பண்ணணுன்னே தெரியல, அப்படியே ஒரு நிசப்தமாக சைலண்ட்டாக இருக்குடா அப்படின்னாங்க. எனக்கு அப்படியே வந்து அந்த பதில் வச்சுட்டு எனக்கு என்ன பண்ணணும்னு கூட புரியல எனக்கு. ஐயோப்பா, அது ரொம்ப கஷ்டமான நெஞ்சடைக்கிற மாதிரி இருக்குது அது கேட்கும்போது. ஸோ ஃபார் சம் பீப்புள் எதுவும் இல்லைனாலும் இஃப் தே லைக் தட் ஹேபிட் ஆஃப் ஈச் அதர், the familiarity, இல்லையா, the comfort, அது ஒரு கம்ஃபர்ட் இருக்கு, ஒரு செக்யூரிட்டி இருக்கு. அட்லீஸ்ட் எதுவும் இல்லைனாலும் வீட்டுக்கு போனால் எனக்காக ஒருத்தர் இருப்பாங்க, எனக்கு நாளைக்கு ஒரு அடிபட்டுச்சுன்னா கூட என்னை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஓடுறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க. அதில் ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்க சேர்ந்துருக்கணும்னு நினச்சாங்கன்னா பியூட்டிஃபுல். ஐ மீன் எல்லாரும் சேர்ந்துருக்கிறதுல ஒரு நல்ல விஷயங்க, யாரும் பிரிஞ்சு போகிறதுல யாருக்குமே அது ஒரு சோகமான ஒரு விஷயம். ஆனால் சுத்தமாக முடியல, நெஞ்சடைக்குது, ஒரு சஃபகேட்டிங்காக இருக்குது அப்படின்னா மேபி அவங்க பிரிஞ்சு போனால் பெட்டரும் என்னவோ. பட் இது ரொம்ப கிரேட். இப்போ சில பேர் இருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 16 வயசு 15 வயசுலேருந்து ஸ்கூலில் வந்து ஹை ஸ்கூல் ஸ்வீட் ஆர்ட்ஸ் லவ் பண்ணி 23 24 வயசுல கல்யாணம் பண்ணிட்டாங்க. திடீர்னு இப்போ 50 வயசுல வந்து நீங்கள் சொன்ன அந்த ஒரு எதுவுமே இல்லை, பெருசாக சண்டையும் இல்லை, ஆனால் அண்ட் தே சடன்லி லுக் பேக் அண்ட் தே ரிக்ரெட் லைக் ஐ ஹவ் நெவர் பின் வித் another person in my life. Correct. I don't know what it is to be in a romantic relationship with another. அடல்ட் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே எனக்கு என் லைஃப்பில் ஒருத்தர் தான் இருந்திருக்காங்க. அப்படி தெரியல, அப்போ அவங்களாம் என்ன பதில் சொல்கிறது கூட தெரியல. I don't know what the answer is. Like, that's actually like உங்கள் பாட்டி மாதிரி தானே in a sense. But for my party, she didn't want to lose that habit. Yeah. For some people, there is no problem. But அந்த ஒரு தாட்டு, நான் என் லைஃப்பில் நான் வேறு எதுவுமே பார்த்ததே இல்லையா, அது வந்துருச்சுன்னா அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது நமக்கு என்னங்க தெரியும். It's very personal, very case to case. It's very hard to give even advice. இந்த மாதிரி அதனால அவங்க சொன்னாங்க ஃபுல்லாக கேட்டுப்பேன். நான் ஃபுல்லாக கேட்டுப்பேன், எதுவுமே வாய் திறந்து சொல்ல மாட்டேன். நம்ம ஏதாவது சொல்லி ஏதாவது நமக்கே தெரியாமல் ஒரு தாட்டை மைண்டில் போட்டு அதை அவங்க நாளைக்கு சித்திரவதை பண்ணி அதனால ஒரு டெசிஷன் எடுத்து. பட் I'll tell you what, எல்லா முடிவுக்குமே ஒரு துணிச்சல் வேணும். ஈவன் டு ஸ்டெப் அவுட் ஆஃப் அ மேரேஜ், ஜஸ்ட் லைக் ஸ்டெப்பிங் இன்டு அ மேரேஜ், ஒரு துணிச்சல் வேணும். ஏன்னா சில பேருக்கு வந்து சொசைட்டி என்ன நினைச்சிரும், அவங்க என்ன யோசிப்பாங்க, இதுக்கப்புறம் இந்த கம்ஃபர்ட்டை விட்டுட்டு நான் ஒரு வாழ்க்கையை ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணுமே, அது எப்படி நான் பண்ண போகிறேன், அந்த பயத்துலேயும் இதுலேயே நம்ம இருந்துடலாம் அப்படின்றவங்களும் இருக்காங்க. And I respect that. I don't judge them. Of course, I don't judge the ones that choose to walk out. I don't judge the ones that choose to stay together. In fact, in our own marriage, Chinnu day 1ல இருந்து அவ கேட்டுட்டு இருந்தா. I kept delaying. I said, I'm not sure I'm ready because எனக்கு ஃபர்ஸ்ட் படம் நான் டைரக்ஷன் படம் ஒன்று எடுத்துடுறேன். I feel too unsettled to commit to something like that until I go make my first film. So we actually waited till I made my first film. Okay. Tomorrow when I grow up, I will expect nothing from my kids. Not now இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன், not gratitude, nothing. அவங்க அது கொடுத்தா
நான் வளர்த்த விதத்தில் அன்பு இருந்திருக்கு, அதனால அவங்க திரும்பி கொடுக்குறாங்க. அந்த அன்பால் அவங்க திரும்பி கொடுத்தா போருமே தவிர ஒரு கடமையாக நினச்சி அவங்க நாளைக்கு எங்களுக்காக எதுவுமே பண்ண வேணாம். ஸோ எங்கேருந்தும் ஆரம்பிச்சு எங்கேயோ நம்ம வந்துட்டோம் ராகுல். I had a lovely conversation. I hope I didn't bore you. Not at all and thank you so much சொல்லி உங்களோட ஃபோக்கஸை வச்சு நீங்கள் அச்சீவ் பண்ண எல்லாமே இட்ஸ் பியூட்டிஃபுல். அண்ட் ஒரு பெண்ணாவும் சரி ஒரு ஃப்ரெண்டாவும் சரி, ஐம் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ அண்ட் வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ. How kind of you, Ramya. Thank you. I'm glad I could make the time for this. I had a lovely Thank you so much Rahul.